தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தாவேகாவினர் அரசு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்ற கடும் உத்தரவை போட்டிருக்கிறார். தாவேக நிர்வாகிகளுக்கு என் ஆனந்த் அமைச்சர் தாவேக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களோடு மணிகண்டன் ஓவர்டியூ. தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக அரசமைத்திருக்கிறார்கள். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள்ல தேர்தலில் வெற்றி பெற்று பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவுடன் இந்த அரசு அமைக்கப்பட்டு நேற்று அமைச்சரவை விரிவாக்கம் நடந்து முடிந்திருக்கிற சூழல்ல ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அதே போல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு மிக முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். எந்த நிலையிலும் அரசாங்கத்துடைய செயல்பாடுகள்ல தலையிடக்கூடாது, நிர்வாகிகள் தலையிடக்கூடாது என்பதுதான் இந்த அறிவுறுத்தலாக இருக்கிறது. இந்த பெரிய விவரமான அறிக்கையில நமக்கான பொறுப்புணர்வு பல மடங்கு இப்போது அதிகரித்திருக்கிறது. தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கமே மக்கள் சேவை என்பதை கட்சியுடைய நிர்வாகிகள் பொறுப்புணர்வுடன் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். எந்த மாற்றமும் இல்லாமல் கட்சியுடைய பணிகள்ல எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் நற்பெயருக்கு எந்த விதத்திலும் களங்கம் ஏற்படாத வகையில நடந்து கொள்வது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. மக்கள் நலப்பணிகள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். மாறாக மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத கட்சியின் நிர்வாகிகள் அரசு சார்ந்த விவகாரங்கள்ல தலையிடுவதும் ஆய்வுகள் மேற்கொள்வதும் அறவே கூடாது என்பதை கட்சி தலைவர் ஒப்புதலோடு தெரிவிப்பதாக பொதுச் செயலாளர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பாக கட்சியுடைய மருத்துவ அணி நிர்வாகிகள் மருத்துவமனையில ஆய்வு செய்ததாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில கடுமையான எதிர்ப்புகள் வெளியாகியிருந்தது. ஏற்கனவே மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மூலமாக இந்த அறிவுறுத்தல் அவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டு அந்த மாதிரியான பணிகளில் ஈடுபடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டதன் தொடர்ந்து பொதுச் செயலாளர் இந்த அறிக்கையை கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு அளித்திருக்கிறார்.